ஹலோ கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு செக்மெண்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் ப்ரோ PS5ல 2 பிளேயர் கேம் லிஸ்ட் ஒரு டாப் 5 சொல்லுங்க ப்ரோ. அது இல்லாமல் நான் டே டு டே டைம் யூஸ் பண்ணி எனக்கு ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுது, இல்லை ஒரு நார்மல் டைமுக்கு அப்புறம் PS5 ஸ்லோ டவுன் ஆகுது ப்ரோ. அது மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணால் நம்ம வந்து அது ஃபாஸ்ட் ஆக முடியும் மறுபடியும் சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இன்னைக்கு செக்மெண்ட்டில் டாப் 5 PS5 கேம்ஸ் 2 பிளேயர் கேம்ஸ் லிஸ்ட் அண்ட் PS5 ஸ்லோ ஆகுதா, இல்லை உங்களுக்கு கிராஷ் இருக்கா, பக் ஃபிக்ஸஸ் இருக்கா, இது எல்லாமே எப்படி வந்து கிளியர் பண்ணுறதுன்றது குயிக் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேமர்ஸ். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு செக்மெண்ட்ல பார்க்க போறது டாப் 5 PS5 2 பிளேயர் கேம் லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம் நம்பர் 1 செக்மெண்ட்ல. ஸோ இந்த டாப் 5 2 பிளேயர் கேம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பிளிட் ஃபிக்ஷன். ஸோ ஸ்பிளிட் ஃபிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபீமேல் கேரக்டர் லீடில் இருக்காங்க. அவங்களோட இமேஜினேஷனை பேஸ் பண்ணி அவங்க ஒரு AI வேர்ல்டு மாதிரி கிரியேட் பண்றாங்க. அந்த வேர்ல்டோட கிரியேட் பண்றதுல அவங்க ஐடியாஸை கார்பரேட்ஸ் வந்து ஸ்டீல் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி லைன், ஓகேங்களா? ஸோ இந்த கேம் வந்து PS5 எக்ஸ்க்ளூசிவ் கேம். PS5ல தரமான கிராஃபிக்ஸில் இருக்குது, நீங்கள் விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ப்ளீஸ் ஸ்பிளிட் ஃபிக்ஷன் PS5ல. அண்ட் செகண்ட் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது எப்பயுமே வழக்கம் போல தான், PS4 ஆகட்டும் PS5 ஆகட்டும், இட் டேக்ஸ் டூங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனையாகுது, அவங்க கிட்ஸு எல்லாருக்குமே அவங்க கிட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு டாயாக மாறிடுறாங்க. அந்த டாயிலேருந்து எப்படி ஒன்றா திருப்பி சேர்ந்து அதிலிருந்து வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வெளியில் வராங்கன்றது தான் இந்த இட் டேக்ஸ் டூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் கேமாக இருக்கும் PS5ல. அண்ட் நம்பர் 3 கார் ரேசிங்கில் Dirt 5. ஸோ Dirt 5 ஒரு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ரேசிங் கேம். ஸோ தரமான சம்பவமாக அதில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் சூப்பராக இருக்க போகுது. அண்ட் நம்பர் 4 லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா Sackboy Big Adventure. ஸோ இது PS5க்காக லான்ச் பண்ணது, பட் கிராஸ் பிளாட்ஃபார்மாக விட்டாங்க PS4க்கும். ஸோ Sackboyன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாக்லேட் டாய் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாய் வந்து அவங்களோட அட்வென்ச்சர் பேஸ் பண்ணி இருக்கும். அந்த அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, PS3 டைம்ல இருந்து PS4 PS5 வரைக்கும் அது வந்து நெக்ஸ்ட் சீரீஸாக வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பர் கேமாக இருக்கும் Sackboy, நீங்கள் விளையாடி பாருங்கள். அண்ட் நம்பர் 5 லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் குக்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக் பண்ணிவிட்டு உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸோட ஃபைட் பண்ணி அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஸோ தரமான கேம்ஸாக இருக்குங்க, நீங்கள் அது ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த டாப் 5 லிஸ்ட் தான் வந்து PS5க்காக தரமான கேம். இதில் அவுடேட்டட் கேம், அதாவது PS4க்கு ரிலீஸ் ஆன கேம் PS5க்கு வராத ஒரே ஒரு கேம் மட்டும் நான் சொல்கிறேன். இது நம்பர் 6th லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. டாப் 5 தான் சொல்லியிருந்தேன், பட் ஒரு எக்ஸ்ட்ரா கேம் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேமை நான் நம்பர் 6ஆக சொல்கிறேன். ஸோ இது ஒரு போனஸ் டைட்டில் மாதிரி, A Way Out. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பிரிசன்லேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி திருப்பி ஒன்றா இருக்காங்களா இல்லை பிரிகிறாங்களா, என்ன ஆகுது அவங்களுக்குள்ளன்றது தான் ஸ்டோரி. ஒரு சூப்பர் கேமிங் ஸ்டோரி லைனில் இருக்கும். ஸோ அந்த கேம் வேணும்னா நீங்கள் விளையாடி பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம் அது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க கேமை. ஸோ இதுதான் டாப் 5 லிஸ்ட் ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் கேம் போனஸாக கொடுத்துருக்கேன். அண்ட் டிப்ஸ் ஃபார் PS5 ஸ்லோயிங் டவுன். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இந்த PS5 சடனாக ஸ்லோ ஆகுது ப்ரோ, எனக்கு லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு இருக்க சினாரியோவில் நான் ஒரு சில டிப்ஸ்லாம் தரேன், அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் இந்த ஸ்லோ டவுன் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. கதை கேட்க ரெடியாடா. இப்போ வந்து நீங்கள் PC வச்சுருக்கீங்கன்னா PCயில் இந்த கேட்ச்னு ஒன்று இருக்கும். நம்ம ரீசைக்கிள் பின்னில் போவோம், இல்லை கேட்ச் கிளியர் பண்ணுவோம் டெம்ப் ஃபைலில் போயிட்டு. பட் PS5ல அப்படி ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம எப்படி அதை வந்து ஸ்லோ டவுன்லேருந்து எப்படி ஃபாஸ்ட் ஆகுது ஒரு கொஞ்சம் டேஸ் ஆஃப் யூசேஜுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் PS5 ஒரு ஹேர் வென்டிலேஷன் போகிற மாதிரி வைக்கணும். ரொம்ப க்ளோஸ்டு வாலில் இல்லாமல் பேக்கில் ஹாட் ஏர்ஸ் ரிலீஸ் ஆகும் நீங்கள் கேம் விளையாடும் போது. அந்த ஹேர் வென்டிலேஷன்லேருந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் ஃபார்மேஷன் இல்லாமல் கலெக்ட் பண்ணாமல் கிளியர் பண்ணிக்கிடுவோம். அண்ட் செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு PS5 எப்போல்லாம் முடியுதோ அட்லீஸ்ட் 3 months ஒன்ஸ் அதோட பாட்டம் அண்ட் டாப்பை கழட்டி டஸ்ட்டு க்ளீன் பண்ணி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் நம்பர் 3, நீங்கள் உங்களதில் வந்து ஃபெடிலிட்டி மோடில் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கன்னா கேம் ப்ரெசென்ட் உள்ள போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபெடிலிட்டி மோடில் இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் மோட் மாற்றுங்க, உங்களுக்கு செம்மையாக வந்து
பர்ஃபார்மன்ஸ் பழையபடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபைனலி இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு எதுவுமே ஆகலையா, அப்போது உங்கள் PS5 டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பட்டனை அழுத்தி ஹோல்ட் பண்ணுங்கள். 2 பீப் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணோன்னா சேஃப் மோட் வரும். சேஃப் மோடில் உங்கள் ஜாய்ஸ்டிக்கை ப்ரெஸ் பண்ணி PS பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன் வரும். அதில் கிளியர் கேட்ச் அண்ட் டேட்டா பேஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க கேட்ச் எல்லாமே கிளியர் பண்ணி திருப்பியும் உங்களோட PS5 ஃபாஸ்ட் ஆகும் கேமர்ஸ். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமர்ஸ். ஸோ இது மாதிரி வேற ஒரு டிப்ஸ் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ until then, bye கேமர்ஸ்.